ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன பார்க்கலான்னா பொடி இட்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இட்லியை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பொடி 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, அது கலருக்காக. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிடலாம். இல்லை பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதை நல்லா ப்ரௌனாக செவக்கட்டும். கருவேப்பிலை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சு இட்லியை போட்டுடலாம். இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நான் காலையிலே இட்லி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு அது கட் பண்ணால் நம்மளுக்கு தூளாக ஆகாது இட்லி. அந்த எண்ணெயில் 2 பெரட்டிட்டு இட்லி பொடி, குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக அது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ஒரே இடமா போடாமல் நல்லா எல்லா இடம் வர மாதிரி தூவி விடணும். இப்போ நல்லா கலந்துடலாம். நல்லாயிருக்கும் காரசாரமான இட்லி, பொடி இட்லி. கேஸ் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா ப்ரௌனாக செவக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. 2 பையனுங்க இதை கேட்டானுங்க, சரி அதனால் இதை செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம்.